ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேசும் உடைய வல்லமையான வார்த்தை வெளிப்படட்டும் ராஜா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. உடைய வார்த்தை கொண்டு எங்களை உயிர்ப்பையும் ஆசீர்வதி பரிசுத்தப்படுத்தும், மறுரூபமாக்கும், நிச்சயத்துக்கு நேராய் நடத்தும் அப்பா. இந்த நாளில் உடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யார்? இந்த சகரியாவின் புஸ்தகத்தில் பல முறை நீங்க அந்த சகரியா புஸ்தகம் முழுசும் நீங்க வாசிங்கன்னா பல முறை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று திரும்ப 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 நம்முடைய ஆண்டவராகிய தேவனை பற்றி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். கோடான கோடி தூதர்கள் அவர் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படுவதற்கு ஒரு மகா பெரிய சேனையை உடைய ஆண்டவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த வேதம், இந்த வார்த்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது. ஆண்டவர் சொன்னாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் செய்ய முடியாது ஏதாவது இருக்கா? அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். இந்த காலை நேரத்தில், ஐயோ என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, என் வாழ்க்கையில் இது நிறைவேறலையே, என் வாழ்க்கையில இது கிடைக்கலையே, என் வாழ்க்கையில இது இல்லையே, இது நடக்குமா என்ற சந்தேகத்தோடும் பலவிதமான கேள்விகளோடும் வந்திருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் யாருங்க? சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம பார்த்து நம்ம சொல்லிக்கணும், ஆண்டவரால முடியாது ஒண்ணும் இல்லை. நம்ம வாழ்க்கையில கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, அவர் சகலத்தையும் செய்ய, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. காரணம், அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் இந்த விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த விசுவாசத்தை இழந்துட்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்றைக்கு இதை உறுதியா நீங்க விசுவாசிக்கணும். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது.
ஆமென். ரெண்டாவது இந்த வேத பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து. இந்த ரெண்டாவது இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பம். பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள், துக்கங்கள், வேதனை, சொல்ல முடியாத காரியங்கள், பல குழப்பத்தினால இன்னைக்கு மனிதர்கள் பாதிக்கப்பட்டு அதனால அவங்க சமாதானத்தை இழந்து இன்னைக்கு காணப்படுறாங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? என்னை யாராவது என்ன செய்ய மாட்டாங்களா? விசாரிக்க மாட்டாங்களா? என் பிரச்சனையை கொஞ்சம் காது கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? என் கஷ்டத்தை, என் கண்ணீரை அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய விருப்பம் என்ன? என் கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். என்னுடைய பாரத்தை யார்கிட்டாவது சொல்லி இறக்கி வைக்கணும். இன்னைக்கு மனிதர்கள் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த வேதனையும் இந்த பாரத்தையும் மற்ற இடத்துல சொல்ல முடியாமல் தனக்குள்ளே போட்டு புழங்கி கொண்டிருக்கிறவர்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா பரிதாபமான நிலை. ஒன்று மனநல பாதிக்கப்பட்டு போயிருது, இல்லைன்னா அவர்கள் தன்னம்பிக்கையை இழந்து அவர்கள் தன்னை கொல்லக்கூடிய தற்கொலையை நோக்கி போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள். வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும், வேலை இருக்கும், வருமானம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய காரியம் என்ன தெரியுமா? என்னை யாராவது என்ன செய்ய மாட்டாங்களா? விசாரிக்க மாட்டாங்களா? யாராவது என்ன விசாரிக்க மாட்டாங்களா? என் பாரத்தை இறக்கி வைக்கலாம், என் பிரச்சனையை சொல்லலாம். இதை என் கணவன் கிட்ட கூட சொல்ல முடியல, மனைவி கிட்ட சொல்ல முடியல, என்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்ல முடியல, என்னுடைய பிள்ளைகிட்ட சொல்ல முடியல. என் பாரத்தை, என் கவலையை நான் யாருக்கிட்டாவது சொல்லலாமா என்று இன்னைக்கு மனிதர்கள் யோசித்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் தம்முடைய மந்தையை விசாரிக்கிற கடவுள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களையே என்னையும் விசாரிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறதுனால நாம என்ன பண்ணணுமா பாருங்க. 1 பேதுருல வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை விசாரிக்கிற கடவுளாக இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் விசாரிக்கிற நம்முடைய கடவுள் மேல நீங்களும் நானும் வைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். மகனே உனக்கு என்ன ஆச்சு? மகளே உனக்கு என்ன ஆச்சு? மகளே உனக்கு என்ன ஆச்சு? நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வேதனையை அறிகிறவராக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்? நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை அவர் மேல் என்ன செய்யணும்? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? வைக்க. ஜெபத்தின் வழியாக கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்முடைய பாரத்தை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை, கண்ணீரை அவருடைய பாதத்துல, அவரிடத்துல நாம் இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நம்முடைய தேவன் உங்களை என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல எந்த மனிதனும் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்க பிரச்சனை அறிந்து உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற கடவுள், உங்களை என்னையும் தேடி வந்து மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் யார்? சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யார்? சேனைகளின் கர்த்தர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தம்முடைய ஜனத்துக்காக தம் சேனையே இறக்கிற கர்த்தர். அல்லேலூயா.
ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை விசாரிக்கிற கர்த்தர். நீங்களும் நானும் அவருடைய மந்தையா இருக்கிறோம். நீங்களும் நான் அவருடைய மந்தையா இருக்கிறதுனால அவர் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. இதை நம்ம மறக்க கூடாது. நான் தேவனுடைய மந்தை, என் தகப்பன், என்னுடைய ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். யார் என்னை விசாரிக்கிறாங்களோ விசாரிக்கலையோ, என்னை விசாரிக்கிற ஆண்டவர் எனக்கு. மூன்றாவது, இந்த வேத பகுதி என்ன சொல்லுது பாருங்களேன். இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் இதுதான். மூணாவது, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்களை, யார? மந்தையை ஆண்டவர் என்ன பண்றாரா? யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அப்ப நல்லா கவனிங்க, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் யுத்தத்துல, நல்லா கவனிக்கிறீங்களா, யுத்தத்துல சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. ஆனா அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு? மந்தைன்னா ஆட்டு மந்தை. வேதாகமத்தில் அதிகமா மந்தைன்னு வர்ற வார்த்தை ஆடுகளை குறிக்குது. ஒரு ஆடுகளை போல மந்தையாக இருக்கிற இந்த மந்தைய கர்த்தர் இப்ப எப்படி மாத்துறாரு? யுத்த குதிரையா கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா. மந்தைய கர்த்தர் அப்படியே மறுரூபப்படுத்துறார், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார். இதுவரைக்கும் ஆட்டு மந்தையாக இருக்கிறவர்களை யுத்தம் வருது, யுத்தத்துல கர்த்தர் அந்த மந்தைய கர்த்தர் என்னவரா மாத்துறாரு? சொல்லுங்க, என்னவா மாத்துறாரு? குதிரையா. என்ன குதிரை? சாதாரண குதிரை இல்ல, யுத்த குதிரையா மாத்துறார். அல்லேலூயா. பாருங்க, யுத்தத்துல ஆடுகளை பயன்படுத்த முடியாது. ஆடுகள் யுத்தத்துக்கு தேவைப்படாது. ஆடுகள் யுத்தத்துக்கு தேவையற்றது. யுத்தத்துல பயன்படுறது எது? குதிரை. குதிரை தான் யுத்தத்துக்கு ஏற்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. அல்லேலூயா. இந்த யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இந்த யுத்தம் மாம்சீக யுத்தம் அல்ல. இது மனிதர்களோடு போராடுகிற யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் ஒவ்வொரு விசுவாசிக்குமான யுத்தமானது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஸ்பிரிச்சுவல் வார் அகைன்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பவர். ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய வல்லமைக்கு விரோதமாக நாம் யுத்தம் பண்ண விரும்புகிறோம். யுத்தம் பண்ண கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த உலகத்துல என்ன உண்டுங்க? சொல்லுங்க, என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. வான மண்டலங்களில் இருக்க பொல்லாத ஆவிகளோடு, ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்துல நாம யுத்தம் செய்து போராடி ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம மந்தையா இருக்கிற நாம இப்ப எப்படி மாறணும்? யுத்த குதிரையா மாறணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை யுத்த குதிரையா என்ன பண்ணுவேன்? மாத்துவேன். நீங்க எல்லாம் என்ன பார்த்து இப்படி சொல்ற மாதிரி இருக்கு, பாஸ்டர் எங்களெல்லாம் சாதாரணமா இடம் போடாதீங்க, நாங்க ஆலயத்துல தான் மந்த, வெளியே போனா பட்சிக்கிற ஓனாயின்றீங்களா? நாங்க ஆலயத்துல தான் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்க ஒரு முகத்தை தான் என்ன பண்றீங்க? பாக்குறீங்க, எங்க இன்னொரு முகத்தை நீங்க பார்க்கல, வந்து பாருங்க வீட்டாண்ட அப்படின்றீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, மந்தைய நான் எப்படி மாத்துவேன்? சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல. நம்முடைய யுத்தம் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு,
அந்தகார லோகாதிபதிகளோடு, துரைத்தனங்களோடு நமக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. அந்த யுத்தத்தை ஜெயிக்கணும்னா கர்த்தர் இப்ப மந்தைய எப்படி மாத்தணும்னு விரும்புறாரு? யுத்த குதிரையா மாத்தணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. மந்தைய யுத்தத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. மந்த எதையாவது பயங்கரமானதை பார்த்தா செதறி நாலா பக்கமும் என்ன பண்ணும்? ஓடும். ஆனா குதிரை அப்படி கிடையாதுங்க. யுத்தத்துல முன்னோக்கி போகும். அல்லேலூயா. யுத்தத்துல பயங்கர வல்லமையோடு வீரியத்தோடு யுத்தத்துல புறப்பட்டு போகும் குதிரை. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய மந்தையாகிய மக்களை, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் எப்படி மாத்த விரும்புறாரு? சொல்லுங்கம்மா. யுத்தத்துல மந்தையா இல்ல, யுத்தத்துல எப்படி இருக்கணும்? யுத்தத்துல யுத்த குதிரையா இருக்கணும்னு கர்த்தர் மாத்த விரும்புறார். ஆமே. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்மை, தம்முடைய மந்தைய யுத்த குதிரையா மாத்துறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு. அதை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கிரீடங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. ஆமென். கர்த்தர் நம்மளை ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறார். கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு நீங்களும் கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகம், மாமிசம், பிசாச நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும்னா நீங்களும் நானும் யுத்த குதிரையா மாறணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி மாத்துவேன்? அவர் சொல்றாரு பாருங்களேன், அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரை. நல்லா கவனிக்கணும். இப்ப நாம நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுடைய சிறந்த யுத்த குதிரையா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு முறையும் கண்ணாடியில் பார்க்கும்போது இப்படி 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 நினைக்கணும், நான் என் கர்த்தருடைய சிறந்த யுத்த குதிரை. அல்லேலூயா. நான் யுத்தத்துல கர்த்தருடைய சிறந்த யுத்த குதிரை. ஜெயிக்கிற ஆளு, ஆண்டவர் மூலமா ஜெயிக்கிற ஆளு, ஆண்டவரை கொண்டு ஜெயிக்கிற ஆளு, ஜெயத்தை நோக்கி போற ஆளு என்று நீங்களும் நானும் யோசிக்கணும். அப்போ நான் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மந்தைய நான் எப்படி மாத்துவேன்? சிறந்த யுத்த குதிரையா என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் எதனா சொன்னார்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் நான் உன்னை ஒரு சிங்கமா மாத்துறேன், ஒரு புலியா மாத்துறேன், ஒரு கரடியா மாத்துறேன், ஒரு வேற மிருகமா மாத்துறேன்னு சொல்லாம யுத்தத்துல சிறந்த குதிரையா, அதுவும் ஏன் குதிரையா நான் மாத்துறேன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அப்படி என்ன குதிரைக்கு அப்படி விசேஷமான குணம் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்ச போது இப்படி யோசிச்சு பார்க்குறேன், இந்த குதிரைக்கு என்னெல்லாம் அப்படி முக்கியமான ஒரு நல்ல குணாதிசயம் இந்த குதிரைக்கு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு 10 காரணங்கள் நான் கண்டுபிடிச்சேன். இந்த குதிரை கிட்ட இருக்கிற ஒரு விசேஷமான 10 குணாதிசயங்கள், அதை மட்டும் நான் பேசி நான் முடிக்க போறேன். முதல்ல இந்த குதிரைக்கு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்ம சுவாசிச்சா எப்படி சுவாசிப்போம்? எப்படிலாம் சுவாசிப்போம் சொல்லுங்க? என்னங்க சுவாசிக்கவே மாட்டீங்களா? சொல்லுங்க, எப்படித்தான் சுவாசிப்போம்? 2 விதத்துல சுவாசிக்கலாம். மனுஷனுக்கு அந்த ஒரு 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 பாக்கியம். மூக்குல சுவாசிக்கிறோம், மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா வாயில சுவாசிக்கிறோம். அப்போ மனுஷன் பாருங்க, ஆண்டவர் 2 விதத்துல சுவாசிக்கிறதுக்கு வச்சிருக்காரு. ஒன்று மூக்கு வழியா சுவாசிக்கிறான், இன்னொன்று வாய் வழியா சுவாசிக்கிறான். ஆனா குதிரை மட்டும் அது மூக்கு வழியா மட்டும்தான் சுவாசிக்கும், வாய் வழியா அது என்ன செய்யாது, ஒரே வழியா தான் சுவாசிக்கும். ஒரே வழிதான் அது சுவாசிக்கிறது, மூக்கு வழியா மட்டும்தான் என்ன செய்யும், சுவாசிக்கும். இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் நம்மளை யுத்தத்துல சிறந்த குதிரையா மாத்துறேன்னாரே, இந்த குதிரைக்கு இருக்கிற குணாதிசயம் இது 2 விதத்துல என்ன பண்ணாது, சுவாசிக்காது. அது ஒரே விதத்துல தான் என்ன பண்ணும், சுவாசிக்க. மூக்கு வழியா தான், மூக்கு சுவாசிக்கிறதுக்கு தான், அது வழியா தான் அது என்ன செய்யுது, சுவாசிக்குது. அப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்போதான் எனக்கு அந்த 150வது சங்கீதம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கடைசி வசனம் சொல்லுது,
சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை என்ன செய்வதாக? துதிப்பதாக. அப்போ ஒரே ஆண்டவரை மட்டும் நம்ம துதிக்கிறவங்களா என்ன செய்யணுங்க? ஆண்டவரையும் துதிக்கிறது, வாயில ஆண்டவரை துதிக்கிற துதியும் இருக்குது, அப்புறம் மற்றவங்களை சபிக்கிற சாபமான வார்த்தையும் இருக்கு, வாயில கர்த்தரை துதிக்கிற துதியும் இருக்குது, வாயில கெட்ட வார்த்தையும் இருக்கு. இந்த மாதிரியா நிறுத்தத்துக்கு கர்த்தர் விரும்பல. நாம் ஒரே வாழ்க்கையை வாழும்படியாக, ஒரே விதமான வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் நம்மளை சிறந்த குதிரையா மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்க இப்படி நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாமல் ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. என்ன சொல்றார் ஆண்டவர்? நீங்களும் நானும் ஒரே எஜமானுக்கு வேலை செய்கிறவர்களாக, சேவை செய்கிறவர்களாக, ஒரே எஜமானுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலகத்துக்கும் ஒரே நேரத்தில் ஆண்டவருக்கும் நாம என்ன பண்ண முடியாதா? வாழ முடியாது, சேவை செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? சேவை செய்ய முடியாது. அப்போ ஒரே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோமோ அன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். இனி நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் யாருக்குரியவன்? ஆண்டவருக்குரியவன். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்குரியவன், நான் உலகத்துக்குரியவன் அல்ல. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தம்முடைய மந்தைய யுத்தத்துல சிறந்த குதிரையாக கர்த்தர் என்ன செய்யறாரா? மாற்றுறார். உங்களை என்ன யுத்த குதிரையா மாற்ற விரும்புறார். நீங்களும் நானும் யுத்த குதிரையாக இருப்போமானால் நாம் ஒரே எஜமானுக்கு நாம் என்ன செய்யறவங்களா இருப்போம்? சேவை செய்கிறவர்களா இருப்போம், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களா இருப்போம். ஆண்டவருக்கும் வாழ்றது, உலகத்துக்கும் வாழ்றது, இப்படி இரட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. குதிரை ஒரே விதமான சுவாசம் தான் அதுக்கு. ரெண்டு நம்மள மாதிரி ரெண்டு விதத்துல சுவாசிக்கிறது கிடையாது. ஒரே விதமான சுவாசம், ஒரே விதமான சுவாசம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையா இருக்கணும். வேத வசனம் சொல்லுது, அங்கே தீர்க்கதரிசி கேட்கிறார் ஜனங்களை பார்த்து, இரண்டு நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி, ரெண்டு நினைவு, ஒண்ணு ஆண்டவருக்காக வாழணும், இல்ல உலகத்துல வாழ்ந்துடணும். இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஆண்டவர் சொன்ன, ஒண்ணு அனலாயிரு, இல்லைன்னா எப்படி இருந்துரு? குளிரா இருந்துரு. வெது வெதுப்பான்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒண்ணு அனலாயிரு, இல்லைன்னா என்ன செய்ய? குளிராயிரு. வெது வெதுப்பான வாழ்க்கை உனக்கு கூடாது. இன்னைக்கு அநேகர் ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சபையில் ஒரு வாழ்க்கை, உலகத்துல ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கைய கர்த்தர் வெறுக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கைய கர்த்தர் அருவருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரே வாழ்க்கை, ஒரே நினைவு, ஒரே துதி, ஒரே ஆராதனை உங்களுக்கு எனக்கு இருக்கணும். கர்த்தரையும் ஆராதிக்கிறது, விக்கிரகத்தையும் வணங்குறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன யுத்தத்துல சிறந்த குதிரையா மாற்றணும்னு விரும்புறாரு. ஆனா நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க? ரெட்ட விதமான வாழ்க்கை. என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் என்ன பார்க்கல, ஆண்டவர் என்ன பார்க்கல. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார், நம்முடைய பேச்சை பார்க்கிறாரு, நம்முடைய நடக்கையை பார்க்கிறாரு.
ஐயோ என் ரத்தத்தினால இந்த ஜனத்தை நான் மீட்டு கொண்டேனே, இந்த ஜனத்தை நான் ரட்சித்தேனே, இவர்கள் எனக்காக வாழும்படி நான் தெரிந்து கொண்டேனே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ரெண்டு விதமான வாழ்க்கையா இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ரெட்ட வாழ்க்கை வாழ்றவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பாருங்க, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டாரு, நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? ரெண்டுத்தையும் சேவிக்க முடியாது, ரெண்டுத்தையும் வணங்க முடியாது, ரெண்டுத்தையும் பின்பற்ற முடியாது, ரெண்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது. எதையாவது ஒண்ணு நீங்க தீர்மானம் பண்ணணும். யோசுவா கேட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாரை சேவிக்க போறீங்க? யாரை சேவிக்க போறீங்க? இன்றைக்கு யாரை கர்த்தரையா அல்லது இந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிறவர்கள் சேவித்த விக்கிரங்களையா? யாரை சேவிக்க போகிறீர்கள்? ரெண்டுத்தையும் சேவிக்க முடியாது. எதையாவது ஒன்றை உன் வாழ்க்கையில தெரிந்து கொள்ளணும். யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டார் வேண்டாம் கர்த்தரையே. ஒரே சுவாசம், ஒரே சுவாசம், ஒரே சுவாசம். இயேசுதான் என் சுவாசம். அல்லேலூயா. என் தேவன் தான் என் சுவாசம். அவர் தம்முடைய சுவாசத்தை எனக்குள்ளே ஊதி என்னை ஜீவ ஆத்துமாவாக என்னை மாற்றி இருக்கிறார். நான் வாழ்கிற வாழ்க்கை அது இயேசுவுக்காக மாத்திரமே. உலகத்துக்காகவோ உலகத்தின் ஆசாபாசங்களுக்காகவோ உலகத்தின் மாயைக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, நேரம் இல்லை. அப்ப அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை என்னையும் யுத்தத்துல தமது சிறந்த குதிரையாக மாற்ற விரும்புகிறார். ஆமென். அப்ப முதலாவது குதிரையினுடைய குணாதிசயம் என்ன? அதுக்கு ஒரே, சொல்லுங்க, அதுக்கு ஒரே சுவாசம். அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரே கடவுள், ஒரே ஆராதனை, ஒரே நினைவு, ஒரே துதி. ஆமென். ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக. அல்லேலூயா. உலகத்துக்காக இல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை இயேசுக்காக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கை இயேசுக்காக நான் வாழ ஒப்பு கொடுக்குறேன்? உலகத்துக்கு இனிமே வாழ மாட்டேன், நீ ரெட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இயேசுக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த குதிரையினுடைய ரெண்டாவது குணாதிசயம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இந்த குதிரையினுடைய ரெண்டாவது குணாதிசயம் என்னன்னா, எந்த மிருகத்தை காட்டிலும், எந்த ஏன் மனுஷங்களை காட்டிலும் இந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான குணம் என்னன்னா, இது நின்றுகிட்டே தூங்கும். என்ன பண்ணுங்க, இது மற்ற மிருகங்களை போல கீழே நல்லா படுத்து கையை காலை நல்லா நீட்டிக்கிட்டு அப்படியே தரையில பிளாட்டா வச்சு படுக்கிற ஒரு மிருகம் கிடையவே கிடையாது. இது நின்றுகிட்டே குதிரையில் போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல கட்டுவாங்க, அதை நிற்கும், அப்படி நின்றுகிட்டே என்ன பண்ணிடும், தூங்கிடும். கர்த்தர் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான, அதனுடைய காலெல்லாம் லாக் ஆகுற மாதிரி மடங்காது, அது நின்றுச்சுன்னா அப்படி லாக் ஆயிரும். அதனால கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. கர்த்தர் அப்படி படைச்சிருக்கிறார். அப்போ அந்த குதிரைக்கினுடைய ரெண்டாவது குணம் என்னன்னா, அது நின்றுகிட்டே தூங்கும். அதனாலதான் பாருங்க, அது எங்க போனாலும் விழிப்பாவே இருக்கும். அதாவது தூங்கும், பட் உடனே வந்து எஜமான் குரல் கொடுத்த உடனே அது என்ன செய்யும், ஒடியாரும். அது கீழே இருந்து எழுந்து முட்டி போட்டு எழுந்து, ஒட்டகம்லாம் அப்படி கிடையாது, படுத்துச்சுன்னா அது எழுந்துக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஆனா குதிரை மட்டும்தான் அது நின்றுட்டே இருக்கும். எஜமான் சத்தம் கொடுத்த உடனே டக்குன்னு எப்போ விழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அதுக்கு. நின்றுட்டே தூங்குற அனுபவம் என்ன தண்ணுங்களா, விழிப்பா இருக்குது. அதனாலதான் பாருங்க, இந்த மிருகத்தை யுத்தத்துல பயன்படுத்துறாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு அதை ரெடியா நிக்க வச்சாலும் அது அப்படி நின்றுட்டே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு உடனே அது யுத்தத்துக்கு என்ன ஆகும், புறப்படும். எப்பொழுதும் விழிப்பா இருக்கக்கூடிய ஒரு மிருகம், ரெடியா. தாவீது சொல்வாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், ஆனாலும் என் இருதயம் எப்படி இருந்ததா, விழித்திருந்தது. இந்த அனுபவத்தை தான் இந்த குதிரையினுடைய சுபாவமா நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் உங்களை மந்தையாகிய கர்த்தர் நம்மள ஒரு யுத்தத்துல தமது சிறந்த குதிரையா மாற்ற விரும்புறார். அப்படி நம்ம யுத்தத்துல சிறந்த குதிரையா மாறணும்னா நமக்கு இந்த விழித்திருக்கிற அனுபவம், விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். நீங்க மத்தேயு 26:41 படிச்சீங்கன்னா அங்க இப்படி நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான்,
ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான். இந்த விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம், விழிப்புள்ள ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கு தேவை. நம்ம ஒரு யுத்த குதிரையா மாறணும்னா, இந்த குதிரை பாருங்க நின்றுட்டே என்ன செய்யுது? தூங்குது. நம்மள மாதிரி படுத்து நல்லா திடீர்னு யுத்தத்துக்கு புறப்படுங்க அப்படின்னா நம்ம எழுந்து உடைய மாத்திட்டு நம்ம எல்லாம் கிளம்புறதுக்குள்ள யுத்தம் பாதி முடிஞ்சிடும். ஆனா குதிரை அப்படி இல்லை, அது விழிப்பாவே இருக்கும். அது தூங்கினாலும் அதனுடைய தூக்கம், அதனுடைய கவனம், அதனுடைய நோக்கம் எல்லாம் விழிப்பா இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவும் தம்முடைய சீஷர்களுக்கு அதான் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, உங்களுக்கு விரோதமாக வருகிற பிரச்சனைகளிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள ஒரு விழிப்பு இருக்கணும். ஆத்மாவில் விழிப்பு, ஜெபத்தில் விழிப்பு, ஒரு விழிப்புள்ள ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்துக்கு சொல்லும் போது இப்படி சொல்றார். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு. ஆதலால் எபேசு சபையை பார்த்து சொல்றார், சபையே, எபேசு சபையே, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். நல்லா கவனிங்க, இந்த எபேசு சபை என்ன மோசமான கண்டிஷன் பாருங்க. தூங்குறாங்க, ஆனா எங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க? சவகடங்களை படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. செத்து போனவங்க பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு செத்த பிரேதம் இருக்கு, அது பக்கத்துல போய் ஒருத்தன் படுத்து இருந்தான்னு வச்சீங்க, பார்க்கிறவன் எப்படி பார்ப்பான்? சொல்லுங்க, எப்படி பார்ப்பாங்க? உள்ள உயிர் இருந்தாலும் பார்க்கும்போது எப்படிதான் தெரியும்? பார்க்கும்போது எப்படிதான் தெரியும்? அந்த பணம் போல இதுவும் ஒரு பணம் தானே நினைப்பான். அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? மரித்தோரிடத்தில் தூங்கி கொண்டிருக்கிறவர்களை அனுபவம் போல இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி மாத்த விரும்புறாரு? ஒரு யுத்தத்துல சிறந்த குதிரையா கர்த்தர் மாத்த விரும்புறார். அப்படி நாம யுத்தத்துல சிறந்த குதிரையா மாறணும், ஜெயம் எடுக்கணும், பிரகாசிக்கணும்னா உங்களுக்கு எனக்கும் ஆவி ஆத்ம சரீரத்துல ஒரு விழிப்பு உணர்வு நமக்கு தேவை. அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி இருக்கணுங்க? விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நீங்களும் நானும் விழிப்புள்ளவர்களா இருக்கணும். ஆமென். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு அநேக ஜபமே இல்லை. ஜபம் இல்லைன்னா நாம யாருன்னா செத்தவங்க இடத்துல தூங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஜபிக்கிறவங்க விழிப்பா இருக்கிறவங்க, கர்த்தருடைய வருகைக்காய் விழிப்பா இருக்கிறவங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விழிப்பா இருக்கிறவங்க, பிசாசு கொண்டு வருகிற அக்னி ஆஸ்திரங்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு விழிப்பானவர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜபம் இல்லையா? உங்க வாழ்க்கையில ஜபம் அனுபவம் இல்லையா? நீ செத்தவனிடத்துல தூங்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு என்ன இல்லை? விழிப்பு இல்லை. சாத்தான் உன்னை அழிக்க, சாத்தான் உன் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வர, உன்னை நசுக்க, உன் சமாதானத்தை திருட, உன் ஆசீர்வாதத்தை திருட அவன் வருகிறான் என்பதை குறித்த விழிப்பு உனக்கு இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் விழிப்புள்ளவர்களா இருக்கணும். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? விழிப்புள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு சபை தூங்குகிற சபையா இருக்கு. செத்தவங்களிடத்துல தூங்குகிற சபையா இன்னைக்கு சபைகள் மாறிவிட்டது. சபை மக்கள் மாறிட்டாங்க. இன்னைக்கு தனிப்பட்ட ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, உபவாசத்தை ஜபிக்கிற ஜபம் இல்லை. இன்னைக்கு ஜபம் இல்லாத வாழ்க்கை, ஜபம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜபம் இல்லாத சபையாக இன்னைக்கு அநேக சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென். விழிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா நாம் மாறினோம். ஐத்துகு என்கிற ஒரு வாலிபன், பைபிள்ல படிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அதன் மேல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த சர்ச்சு மேல இருந்திருக்குது. நல்ல வேலை நம்ம சபை கீழே இருக்கு. அந்த மேல இருந்த சபையில வாலிபன் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் ஆர்வமா விழிப்பா பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் ஜன்னல் மேல உட்காந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கான். எங்க உட்காந்து? ஜன்னல் மேல உட்காந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கான். நிறைய பேர் அப்படித்தான்.
சபையில் வந்தால் அவங்கள பிரதர் முன்னாடி உட்காருங்க, பிரதர் முன்னாடி உட்காருங்க, இல்லை பிரதர் கொஞ்சம் முன்னாடி வாங்க, பிரதர் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஐயோ நீங்கள் எங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்கள் எங்கே உட்காரமோ அங்கே தான் உட்காருவோம் அப்படின்னு நிறைய பேர். இவனும் அப்படி தான் போல ஆள். பவுல் சொல்லியிருப்பார், தம்பி மேலே உட்காரத கீழே உட்காரு தம்பி. இவன் கேட்டிருக்க மாட்டான், கேட்க மாட்டான், கேட்கல. அவர் பார்த்தாரு, எப்படின்னா போப்பா, சொல்ல வேண்டியது என் கடமை, என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்க, பிரசங்கம் ரொம்ப மும்முரமாக போயிட்டே இருக்குது, எல்லாம் விழிப்பாக கேட்டுனே இருக்கிறாங்க. இந்த ஜன்னலில் உட்காந்தான் பாருங்க, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டான். தூங்கினதான் அடுத்த நிமிஷம் ஆளு கீழே விழுந்து செத்தே போனான், செத்தே போனான். தூக்கம் மரணத்தை கொண்டு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பு தேவை என்பதை கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பு இல்லாமல், ஜெபம் இல்லாமல் நீ ஓடுகிறதுனால உன் வாழ்க்கையில மரணத்தை எதிர்கொண்டு இருக்கிறாய். மரணம் உனக்கு விரோதமாக வருகிறது. அனைவருடைய வாழ்க்கையில விழிப்பான ஜெபம் இல்லை. அப்புறம் புலம்புறது, கர்த்தர் என்ன விட்டாரு, கை விட்டாரு. கர்த்தர் கைவிடலம்மா, நீ தூங்கி செத்து போன, அவன் விழுந்து செத்து போனான் பாருங்க. நல்ல வேலை பவுல் ஒரு நல்ல மனுஷன், கீழே ஓடி போய், ஐயோ ஆண்டவரே இந்த வாலிப பையன் செத்து போனானே, உனக்கு இன்னொரு முறை உயிரை கொடுங்க. அவன் இனிமே வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டான், சபையில சபையில என்ன பண்ண மாட்டான், தூங்க மாட்டான். முன்னாடி உட்காரு தம்பினா உட்காருவான். இனி ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக மாட்டான். ஜெபம் பண்ணாரு, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே செத்தவன் உயிரோடு எழும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிசாசு உங்களை தூங்கி விழ பண்ண, உங்க வாழ்க்கையை தூங்கி விழ பண்ண முயற்சி பண்றான். உங்களை தூங்க வச்சு உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரணும்னு பிசாசு விரும்புறான். இது சரீர மரணம் மட்டுமல்ல, அந்த இரண்டாம் மரணமாகி அக்னி கந்தகம் எரிகிற கடல்ல நம்மை தள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இந்த நாள்ல நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் மாறணும். ஏன்னா கர்த்தர் உங்களை என்னையும் மந்தையாகிய நம்மை எப்படி மாற்றணும்னு விரும்புறாரு, யுத்தத்துல தமது சிறந்த குதிரையை மாற்ற விரும்புறாரு. குதிரையினுடைய சுபாவம் நின்றுட்டே தூங்குற சுபாவம். அல்லேலூயா. அதுக்காக நானும் சபையில நின்றுட்டே தூங்குறேன், அது இல்லை. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, விழிப்பு, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு அனுபவம், விழிப்புள்ளவர்களாக, ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்கிற ஒரு அனுபவம். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், ஆனா என் ஆத்துமா, என் இருதயம் விழித்து கொண்டிருக்கிறதே. அல்லேலூயா. அந்த விழிப்பு, ஆண்டவருக்கான விழிப்பு, தேவனுடைய வருகைக்கான விழிப்பு, பரிசுத்தத்துக்கான விழிப்பு, சாட்சி வாழ்க்கைக்கான விழிப்பு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை பிரியமானவர்களே. மூன்றாவது, இந்த யுத்த குதிரையினுடைய குணாதிசயம், குதிரைக்கு நல்ல கேட்கிற ஒரு காது. குதிரைக்கு என்னதுங்க சொல்லுங்க, ஷார்ப்பான காது. எஜமான் எவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு சத்தத்தை கொடுத்தாலும் தன் எஜமான் கூப்பிடுறாருன்னு ஓடி போய் அவர் பக்கத்துல நிற்கக்கூடிய ஒரு நல்ல செவி திறன், ஒரு காது கொடுத்து கேட்கிற அனுபவம் யாருக்கு இருக்கு? குதிரைக்கு இருக்கு. ஆமா, எவ்வளவு சத்தம். யுத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் மௌனமா சத்தம் போட மாட்டாங்க. அந்த காலத்துல யுத்தம் நடக்குதுன்னா பயங்கர சத்தம் இருக்கும். அங்க ஆயுதங்கள் உரசுற சத்தம் இருக்கும், மிருகங்கள் கனைக்கிற சத்தம் இருக்கும், அங்கே அடிபடுற மனுஷன் வேதனையில கதறுகிற சத்தம் இருக்கும். அவ்வளவு சத்தத்திலையும் மேல உட்கார்ந்துருக்கிற எஜமான் கட்டளை கொடுக்கிற கட்டளைய கரெக்டா நிறைவேற்றத்தக்கதாக கேட்கிற செவித்திறன் அந்த குதிரைக்கு உண்டு. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், எவ்வளவு சத்தங்கள் தன்னை சுற்றிலும் 1008 சத்தம் கேட்டாலும் தன் எஜமானின் சத்தத்தை கரெக்டா அடையாளம் காணக்கூடிய அளவுல நல்ல கேள்வி திறன் உள்ளதுதான் இந்த குதிரை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்றாரு, அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த யுத்த குதிரையாக அவர் என்ன செய்வாரா? மாற்றுவார். அப்ப நாம சிறந்த யுத்த குதிரையா ஆண்டவருக்கு இருக்கணும்னா நீங்களும் நானும் நல்லா கேட்கறவங்களா இருக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. நம்ம எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்தா காதை என்ன பண்றாங்க, தலையாட்டுறாங்க. ஆனா காதை என்ன பண்ணி வச்சிருக்காங்க? மூடி வச்சிருக்கிறாங்க, அடைச்சி வச்சிருக்கிறாங்க. தலையாட்டு கேட்குற மாதிரி தலையாட்டுற மாதிரி இருப்பான்.
அப்ப என்ன சொன்ன பிரதர், இப்ப எத்தனாவது பாயிண்ட் அப்படின்னு சிரிப்பாங்க. ஏன்னா காது என்ன ஆயிருக்கு, அடைச்சிருக்கு. ஆண்டவர் சொன்னாரு உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் ஆண்டவர் சொன்னாரு, வாசிக்கலாம். உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் போதும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தினிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்களும் நானும் உண்மையா செவி கொடுக்கணும். கேட்கிற மாதிரி பாவனை இல்ல, கேட்கிற மாதிரி தலையாட்டுறது இல்ல, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உண்மையாய் ஆசீர்வதிப்பேன். நீ நானும் நீங்களும் நானும் யுத்தத்துல சிறந்த குதிரையா மாறணும்னா உங்களுக்கு எனக்கும் நல்ல கேட்கிறவளா, தேவ சத்தத்தை கேட்கிறவங்களா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு காது, கேட்கிறவர்களாக, கேட்கிற காது உடையவர்களாக நீங்களும் நான் இருக்கணும். குதிரை நல்ல கேட்கக்கூடிய திறன் உடையது. அல்லேலூயா. யாத்திராகமம் 15:26 சொன்னாரு, ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் படிங்க. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார். நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நல்லா கவனிங்க. அங்க உபாகம புஸ்தகம் 28 சொல்றாரு, உண்மையா கேட்கணும், உண்மையா செவி கொடுக்கணும். இங்க சொல்றாரு கவனமா செவி கொடுக்கணும், கவனமா கேட்கணும், உண்மையா கேட்கணும். அதை கேட்கறத ஒன்னையும் விட்டுறாம எப்படி கேட்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கவனமா கேட்டு அந்த வார்த்தையின்படி நடந்தா எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு கர்த்தர் சொன்னதை செய்வார். வார்த்தையில் உண்மை உள்ளவர். அப்ப நாம கர்த்தருடைய வார்த்தையை கவனமா, எனக்கு ஏன் வியாதி, ஏன் இல்லாத வியாதி நம்மளை தாக்குது, ஏன் பலகீனம், நீங்க நிறைய நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேட்காம கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்றதுனால ஆரோக்கியமா வாழ வேண்டியவர்கள், வியாதி இல்லாமல் வாழ வேண்டிய நமக்குள்ள பலவிதமான வியாதி, பலகீனம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருது. காரணம் என்ன? வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சத்தத்தை கவனமா நீ கேட்டு படிங்க. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். கவனமா கேட்டு, கவனமா கேட்டு அதை கை கொண்டால் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வர பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய. இன்னைக்கு நீங்கள நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, ஒரு யுத்த குதிரையா, நல்ல செவி உடையவனா, எஜமான் சத்தத்தை கவனமா உண்மையா கேட்கிற ஆளா மாற நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் உங்க வார்த்தையை கேட்க கேட்க, கவனமா கேட்க கேட்க, உங்க வார்த்தையின்படி நான் நடக்க நடக்க என் வாழ்க்கையில வியாதி பலகீனம் என்பதே இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை மாறாதவர். நாம அவர் சொன்னதை அப்படியே கேட்டு செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும். அப்ப ஏன் சில நேரம் பலகீனம் வியாதி நாம எதை கேட்கறது இல்லை? சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து தேவ சத்தத்தை கேட்கிற நேரத்துல, தேவ சத்தத்தை உண்மையா கவனமா கேட்க வேண்டிய நேரத்துல, அப்பதான் நம்ம உட்காந்துக்கிட்டு வீட்டு கதை யோசிச்சுக்கிட்டு
உலக கதை யோசிச்சுக்கிட்டு அல்லது வேற எதையோ சிந்தையா தேவ சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தர் உன்னோடு பேசும் பொழுது நீ அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிற பொழுது தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு இல்லாமல் போகிறது. வியாதி பலகீனம் உனக்கு விரோதமாய் வருகிறது. நல்லா கவனிக்கணும். சரி, சில நேரம் வியாதி பலகீனம் வந்தோடனே ஆண்டவர்கிட்ட போயிடுறது சண்டைக்கு. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு, நீ என் சத்தத்தை நீ கவனமா கேட்டு என் நியமங்களின்படி நீ நடந்தீனா எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஆண்டவர் சொன்னா செய்வாரா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒரு நாளும். அப்போ தேவ சமூகத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரத்துல என்ன பலகீனம் இருந்தாலும் தேவ சத்தத்தை கவனமா கேட்கணும். கர்த்தர் என்ன பேசுறார், கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றார், கர்த்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் கவனமாய் கேட்கணும். வேதவசனம் சொல்லுது, அவர் தம்முடைய மந்தையை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக அவர் மாற்றுகிறார். குதிரையினுடைய சுபாவம் கூர்ந்து கவனிக்கிற ஒரு காது உடையது. அடுத்ததாக நான்காவது, இந்த குதிரையினுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? நிறைய வசனம் இருக்கு. இயேசுநாதர் சொன்னாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். நிறைய வசனங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. அடுத்தது நான்காவது, இந்த குதிரையினுடைய திறன் என்னன்னா, இந்த குதிரைக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, அது 360 டிகிரியில பார்க்கும். அதனுடைய பார்வை 360 டிகிரியில அது கண் என்ன பண்ணும், சுழண்டு பார்க்கக்கூடியது தான் குதிரை. சரியான பார்வை உடையதுதான் குதிரை. நல்லா கவனிங்க. குதிரை சாதாரணமானது இல்லை. அது 360 டிகிரி, 360 என்பது ஒரு சர்க்கிள் மாதிரின்னு வச்சுங்களேன். கண்ணு அதுக்கு 360 டிகிரியில என்ன செய்யும், சுழண்டு பார்க்கும். எந்த திசையிலும் அது என்ன செய்யும், பார்க்கும். நம்ம பார்த்தா முன்னாடி மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இது அப்படி இல்லை. குதிரை முன்னாடியும் பார்க்கும், நடுவுலையும் பார்க்கும், பின்னாடியும் பார்க்கும். 2 கண்கள் 360 டிகிரி சுழலும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த பார்வை உடைய ஒரு குதிரை. அப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை யுத்தத்துல சிறந்த தமது குதிரையா உன்னை என்ன செய்யறேன், மாத்துறேன். அப்படியே நம்முடைய கண்கள் பாருங்க, நம்முடைய கண்கள் இப்படிப்பட்ட ஒரு பார்வை, ஒரு தூர தரிசனம் உள்ள ஒரு பார்வை, விசுவாச பார்வை, தேவனை நோக்கி பார்க்கிற பார்வை. சங்கீதக்காரன் சொல்றாரு 34 சங்கீதம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, சொல்லுங்க படிங்க. 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் சொல்றார், அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன அடைஞ்சாங்களா? அப்ப இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க என்ன செய்வது இல்லை, வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆமென், நிச்சயத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஆவிக்குரிய பார்வை உடையவர்களாக, ஆண்டவரை பார்க்கிறவர்களாக, விசுவாச கண்கள் உடையவர்களாக நீங்களும் நான் இருக்கணும். குதிரையினுடைய குணாதிசயம் கூர்மையான பார்வை. எனக்கு உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வை. உலகத்தை பார்க்கிற பார்வை அல்ல, தேவனை நோக்கி பார்க்கிற பார்வை. நீங்களும் நானும் யுத்தத்தில் சிறந்த குதிரையா மாறணும்னா தேவன் விரும்புகிறதை போல உங்களுக்கு எனக்கும் ஒரு கூர்மையான பார்வை நமக்கு தேவை. அல்லேலூயா. மோசே வனாந்திரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய பார்வை பாருங்க எவ்வளவு கூர்மையா இருந்தா, ஒரு முட்செடி பற்றி எரியறத பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த முட்செடி பற்றி எரியறத பார்த்துட்டு கிட்ட போய் உற்று பார்க்கிறார். அப்படி அந்த உற்று பார்த்ததுனால முட்செடியில இருந்து ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு பார்வை இல்லை. நிறைய பேர் அந்த வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிருக்கலாம், அநேகர் அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்திரத்தில் இருக்கலாம். ஆனா மோசே, தேவ மனிதனாகிய மோசே, அவருடைய பார்வை பற்றி எரிகிற முட்செடியை கண்டது.
நீங்க நம்முடைய பார்வை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்குற ஒரு பார்வையா இருக்கான்னு யோசிக்கணும். அல்லேலூயா. சில நேரம் நம்ம பார்வை எப்படி இருக்கு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வை மாதிரி. 10 கோத்திரத்தார் 10 கோத்திரத்து தலைவர்கள் அனுப்புறார், போய் யோவேவை பார்த்துட்டு வாங்கன்னு. போய் 12 பேர் அனுப்புனா 10 பேர் பார்த்துட்டு வந்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுங்களா? அவன் பார்வை எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொல்றான், அங்கே கானான்ல குடியிருக்கிறவர்கள் ராட்சதர்களை போல இருக்கிறார்கள். நாம் அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னா. அப்ப இவன் பார்வை எப்படி இருக்குது? அவன் போய் இவன் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா இவன் பார்வை எப்படி இருக்கணும்? அவன் ராட்சதனம் போல இருந்தாலும் அவன் வெட்டிக்கிளியை போல இருக்கிறாங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா மாத்தி சொல்றான், வெட்டிக்கிளியை போல இருக்கிறவங்களை காட்டிலும் வெட்டிக்கிளியை போல இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய இடத்துல இவன் என்ன சொல்றான்? ராட்சதர்களை போல இருக்கிறான், ராட்சதர்களை போல இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வை அப்படிப்பட்ட பார்வை. நீங்களும் நான் அப்படி இருக்க கூடாது. இந்த காலேப் யோசுவா சொன்னாங்க, நம்ம போய் அவங்களை ஜெயிச்சிடலாம், கர்த்தர் நம்ம அவன் கையில ஒப்பு கொடுப்பார். விசுவாச பார்வை. இன்னைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கூர்மையான பார்வை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் நம்ம பைபிள்ல படிக்கிறோம், பீலையாம். கழுது மேல போயிட்டு இருக்கிறார். முன்னாடி தூதன் உருவின பட்டயத்தோடு நின்றுக்கிறான். ஆனா அவருக்கு என்ன செய்யல? நிக்கிறது தெரியல. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய அனுபவம் அப்படிதான் இருக்கு. முன்னாடி தூதன் நிக்கிறாரு, உருவின பட்டயத்தோடு நிக்கிறாரு, பார்க்கிறதுக்கு ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்கக்கூடிய பார்வை இல்ல. ஆவிக்குரிய பார்வை மங்கி போயிருக்கிறது. உலக பார்வை தான் நமக்கு இருக்கிறது. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிற அனுபவம் இன்னைக்கு சபை மக்களுக்கு இல்லை. தூர பார்வை இல்லை, ஆவிக்குரிய பார்வை இல்லை. இந்த பீலையாம போல நம்ம இருக்கிறோம். உலக பார்வை, மாம்ச பார்வையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தா முன்னாடி அந்த தேவ தூதன் உருவின பட்டயத்தோட நின்றுட்டு இருக்கிறான். நல்ல வேலை கழுத அன்னைக்கு அவனை காப்பாத்துச்சு. இல்லைன்னு வச்சுங்க, பீலையாம் தூதனுடைய பட்டயத்துக்கு இறையா மாறி இருப்பான். கழுதைக்கு இருக்கிற பார்வை கூட இந்த தீர்க்கதரிசியாகிய பீலையாமுக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. என்ன இல்லாம இருக்கு? ஆவிக்குரிய பார்வை இல்லாம இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை யுத்தத்துல தமது சிறந்த குதிரையா மாத்துவேன். நீ உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய பார்வையில பார்க்கணும். மாம்ச கண்ணில் பார்க்க விட. இங்க ஒருத்தர் மாம்ச கண்ணில் பார்க்கறத நான் காமிக்கிறேன் பாருங்க. எலிசா தீர்க்கதரிசியை குறித்து 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த எலிசாவை பிடிப்பதற்காக சீரிய ராஜா தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி வைக்கிறார். அந்த சீரிய ராஜாவினுடைய இராணுவம், அந்த இராணுவ சேனை வந்து எலிசாவை சுத்தி நிக்குது. இந்த எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வரான். எங்கேயோ வெளியே போறதுக்கு வந்து பார்த்தா அவங்க வீட்டை சுற்றிலும் யார் இருக்குது? சொல்லுங்க, யார் இருக்கு? ரதங்கள், ராணுவம், குதிரைகளும் ரதங்களும். ராணுவம், ரதம், குதிரை. யார பிடிக்கிறதுக்கு? தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் எலிசாவை பிடிக்கிறதுக்கு ராணுவம் சுத்தி நிக்குது, குதிரை நிக்குது, ரதங்கள் நிக்குது. உடனே இதை பார்த்த உடனே இந்த வேலைக்காரன் பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு உள்ள ஓடுறான். போய் எலிசாவை கூப்பிடுறான், எஜமானே நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்மளை கொல்றதுக்கு ராணுவமே வந்து இறங்கி இருக்கு, கதறான். அப்போ இந்த எலிசா கூலா வெளியே வர்றாரு. வந்து அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும்
அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நீங்க அந்த இடத்துல எலியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தெரியுமா? தேவ மனிதனுடைய வேலைக்காரன். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? எலிசாவை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? படிங்க அத 15 வசனம் படிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன். நல்லா கவனிங்க. எலிசாவை ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு? கடவுளுடைய மனிதன் என்று அட்ரஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா? ஏன் கடவுளுடைய மனிதன் கர்த்தர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு? ஏன் தீர்க்கதரிசின்னு சொல்லல? அந்த இடத்துல குறிப்பா ஆண்டவர் தேவனுடைய மனிதன் ஏன் சொன்னாரு? ஒவ்வொரு தேவனுடைய மனிதனுக்கும் ஆவிக்குரிய பார்வை உடையவனாக இருப்பான். அல்லேலூயா. தேவ மனுஷன் இல்லாதவன் மாம்சத்துக்குரிய மனுஷனா இருக்கு, உலகத்துக்குரிய மனுஷனா இருக்கிறவனுக்கு உலகத்துக்குரிய பார்வை இருக்கும். ஆனா தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கும். அல்லேலூயா. இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் சத்துருவனுடைய சேனையை தான் பார்த்தான். அவன் கண்ணு எதை பார்த்துச்சு? சொல்லுங்கம்மா, எதை பார்த்துச்சு? சத்துருவனுடைய சேனையை பார்த்துச்சு. ஆனா தேவ மனிதனாக எலிசாவின் கண்கள் எதை பார்த்துச்சு? தேவனுடைய சேனையை பார்த்துச்சு. இதுதான் மாம்சத்துக்குரிய பார்வை உடையவங்களுக்கும் ஆவிக்குரிய பார்வை உடையவங்களுக்கு உள்ள வித்தியாசம். அவன் பயப்படல, ஆனா இவன் பயந்தான். மாம்சத்துக்குரிய கண்கள் உடையவன் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தனக்கு விரோதமா இருக்கிற ஆபத்தை கண்டு அவன் பயந்து நடுங்கிறான். ஆனா தேவ மனிதன் ஆவிக்குரிய பார்வை உடையவன் பிரச்சனையை பார்க்கல, பிரச்சனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிற ஆண்டவருடைய சேனையை பார்த்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யுத்தத்துல சிறந்த குதிரையா இருக்கணும்னா உங்களுக்கு எனக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். குதிரைக்கு கூர்மையான பார்வை, தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வை. அது தன்னை சுத்திலும் மனிதர்கள் வெட்டி கீழே விழுறது. யுத்தம்னா என்ன நடக்குங்க? அங்க யுத்தத்தில் நிறைய பேர் வெட்டுண்டு கீழே விழுவான். இன்னொரு குதிரை வெட்டுண்டு கீழே விழும். அதையும் பார்க்கும். பார்த்தாலும் அதை கண்டு அது பயப்படாது. அதுக்கு தெரியும், என் மேல உக்காந்து இருக்கிற எஜமான் என் மேல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அதனுடைய பார்வை என்ன தெரியுமா? தான் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் வெட்டுண்டு கீழே விழுந்தாலும் ஐயோ நிறைய பேர் செத்து போறாங்களே அப்படின்னு பயப்படாது. ஏன்னா எத்தனை பேர் வெட்டுண்டு விழுந்தாலும் இந்த குதிரையை போல 1000 குதிரைகள் கண்ணுக்கு முன்னாடி விழுந்தாலும் அது முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு தெரியும் என் மேல யார் இருக்கிறா? சொல்லுங்க, என் மேல இருக்கா? எஜமான் இருக்கிறார். என்னை நடத்துகிற எஜமான் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் மேல இருக்கிற வரைக்கும் நான் முன்னேறி போயிட்டே இருப்பேன். எத்தனை பேர் விழுந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று விசுவாச பார்வையோடு அது முன்னேறி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நான் அப்படிப்பட்ட பார்வை உடையவங்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் மந்தைய நான் யுத்தத்துல எனது சிறந்த குதிரையா நான் என்ன செய்வேன்? அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆவிக்குரிய பார்வையுடைய சிறந்த யுத்த குதிரையா இருக்கணும். இன்னைக்கு நீங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய பார்வை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. 5வது, இந்த குதிரையினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? உடனே அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். எந்த மிருகத்தை காட்டிலும் உடனே செயல்படக்கூடிய ஒரு தன்மை, உடனே ரியாக்ட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். ரிஃப்ளெக்ஸ் என்பது என்ன தெரியுங்களா? உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய, உடனே செயல்படக்கூடிய ஒரு குணம் யாருக்கு? சொல்லுங்க, யாருக்கு? குதிரைக்கு. உடனே செயல்படக்கூடிய ஒரு குணாதிசயம் குதிரைக்கு உண்டு. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறோம், ஆண்டுடைய சத்தத்தை கேட்குறோம், ஆண்டுடைய வசனத்தை கேட்குறோம். ஆனா ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது, ரொம்ப நாள் ஆயிடுது. நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம்? உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யல? கீழ்ப்படியில. பேதுரு பாருங்க, பேதுனுடைய அனுபவம் பாருங்க. பேதுரு ஆண்டவர் முதல்ல ஊழியத்துக்கு எப்படி அழைச்சாரு? பேதுரு எப்படி ஊழியத்துக்கு வந்தாரு? எதை பார்த்து ஊழியத்துக்கு வந்தாரு? ஒரு நாள் பேதுரு கடற்கரையில
இரவெல்லாம் வலை போட்டு பார்த்து ஒரு மீன் கிடைக்கல. சோர்ந்து போய் கடற்கரையில வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து இயேசுநாதர் பிரசங்கம் பண்ண வர்றார் கடற்கரைக்கு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த போட்ல பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னப்பா எப்படி இருந்தது இன்னைக்கு நைட்டு தொழில்? பேதுரு சொல்றாரு, அது ஏன் கேட்குறீங்க பெரியவரே, அது ஏன் கேட்குறீங்க? எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, வெறுங்கையா உட்காந்துருக்கேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற இடத்துல வளைய போடு, நான் சொல்கிற இடத்துல வளைய போடு. பேதுரு ஆண்டவரை பார்த்து, அடா போங்க ஐயா, நைட்டு முழுசும் எல்லா கடல் முழுசும் போட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் வரல, இப்போ நீங்கள் சொல்லி தான் நான் போட்டால் தான் வருமோ அப்படின்னு சொல்லலை. உடனே கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன இடத்துல வலைய, சொல்லுங்கம்மா, வலைய என்ன நடந்துச்சு? அதிசயம் நடந்துச்சு. வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்தான். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பேதுரு ஆண்டவர் கடல் மேல நடந்து வந்துட்டே இருக்காரு. கடல் மேல நடந்து வந்துட்டே இருக்காரு. போட்ல சீசர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கடல் மேல நடந்து வர்ற இயேசுவை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ பேய் நடந்து வருதுன்னு நினைச்சிட்டாங்க. ஐயோ பேய்ன்றாங்க எல்லாரும், ஐயோ பேய். அப்புறம் பிள்ளைகளே அப்படின்னாரு பாருங்க. ஓ ஆண்டவர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே இவர் சொல்றார், நீரே ஆனால் நான் கடல் நடக்கட்டுமா? ஆண்டவர் சொன்னார் வான்னார். சொன்ன உடனே தன் காலை தூக்கி கடல்ல என்ன பண்ணிட்டாரு? சொன்ன உடனே 12 சீசர்கள் கப்பல்ல அந்த படகுல இருக்கிறாங்க. ஆனா வான்னு சொன்ன உடனே காலை முதல்ல தூக்கி வச்சது யாரு? பேதுரு. அதனாலதான் கடல் தண்ணி மேல நடக்கிற அந்த அற்புதத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்ததுக்கு, பேதுரு அனுபவிச்சதுக்கு காரணம் ஆண்டவர் சொன்ன உடனே செஞ்சார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மகனே இதை விட்டுரு, மகனே இதை திருத்து, மகளே இதை செய்யாத, இது உனக்கு வேணாம், நீ கடவுளுடைய பிள்ளை, நீ இதை செய் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உடனே நமக்கு என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் கிடையாது. 10 வாட்டி சொல்லணும், 10 ஊழியக்காரங்க சொல்லணும், அதுல வேற ஸ்பெஷல் தீர்க்கதரிசி வேற சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கூட பார்க்குறேன், என்ன பண்றேன்? பார்க்குறேன். நல்லா கவனிங்க. யுத்தத்துல இந்த குதிரை நிலை நிற்கணும், ஜெயிக்கணும்னா எஜமான் சொல்றத இந்த குதிரை உடனே கீழ்ப்படியணும். குதிரை கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் தான், நீங்க சொன்னதை உடனே செய்யும். உட்காரனா உட்காரும், நில்லுனா நிற்கும், ஓடுனா ஓடும். நீங்க சொல்றத உடனே செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்கு? மனுஷன் கூட கொஞ்சம் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணுவான், ஆனா குதிரை உடனே ரியாக்ட் பண்ணும். இன்னைக்கு சபையில உங்களை என்னை ஆண்டவர் யுத்தத்துல சிறந்த குதிரையா நிறுத்த விரும்புறார். அப்படி சிறந்த குதிரையா இருக்கணும்னா நாம் உடனே செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறப்பா. லூக்கா 5:5 நம்ம வாசிக்கும் பொழுது அங்க எப்படி வாசிக்கிறோம்? லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். பாத்தீங்களா, அங்க சொல்றார், ராம் முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அல்லேலூயா. உடனே கீழ்ப்படிந்து செய்தார். வேதத்துல உடனே கீழ்ப்படிந்தவர்களுக்கு கண்ட அதிசயங்கள் ஏராளம். உடனே கர்த்தர் சொன்னதை உடனே செஞ்சவங்க அநேக அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கண்ணு தெரியாத மனுஷனை பார்த்து சொன்னாரு, நீ போய் அந்த குளத்துல கண்ணை கழுவுனார். உடனே போய் கண்ணை கழுவுனா பாருங்க, அவன் பார்வை அடைந்தார். அல்லேலூயா. நீங்க பைபிள்ல கர்த்தர் சொன்ன உடனே செயல்பட்டவங்க அற்புதத்தை கண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் யுத்தத்துல சிறந்தவங்களா இருக்கணும்னா நமக்கு இருக்க வேண்டிய 5வது மிக முக்கியமான குணாதிசயம், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய கட்டளைக்கு, அவருடைய பிரமாணங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்திற்கு, அவர் சொல்லுகிற காரியத்திற்கு உடனே கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். கீழ்ப்படியாம நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. மேல உட்கார்ந்து இருக்கிற எஜமான் எப்படி திருப்புறாரோ உடனே அந்த திசைக்கு திருப்பி ஓடுறதா இருக்கணும். இல்லை நான் போக மாட்டேன்னா அந்த குதிரை மாண்டு போகும்.
அப்போ நீங்களும் நானும் உடனே கீழ்ப்படுகிற ஒரு குணாதிசயம் நமக்கு தேவை. இன்னொன்று, ஆறாவது, இந்த குதிரைக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், நல்லா கவனிங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஞாபகப்படுத்துறேன். இந்த குதிரை குட்டி போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த குதிரை குட்டியிலேயே பிறந்த உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க. மனுஷன் குழந்தை, அந்த குழந்தை, மனித குழந்தை என்ன பண்ணும்? அது எழுந்து நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அட்லீஸ்ட் 1 வருஷமாச்சு ஆகும். அதே மாதிரி தான் நிறைய மற்ற மிருகங்கள் கூட. ஆனால் இந்த குதிரை மட்டும்தான் பிறந்த உடனேயே அது என்ன ஆரம்பிக்குதுங்க? சொல்லுங்க, என்ன பண்ண ஆரம்பிக்குது? பிறந்த உடனேயே அது எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா! எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்குது. இதை யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு சில பேர் ஆண்டவருடைய பிள்ளையா பிறந்திருப்பாங்க, 5 வருஷம் ஆயிருக்கும், இன்னும் ஒரு 4 வரி சொல்லி ஜெபம் பண்ணவங்களுக்கு தெரியாது. சில பேர் 10 வருஷம் ஆயிருக்கும், இன்னுமே அவங்களுக்கு பைபிள் ஆதியாகமம் எங்க இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் எங்க இருக்குது, சங்கீதம் எங்க இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கற்றுக்கொள்ளவும் விருப்பம் இல்லை, வளரவும் விருப்பம் இல்லை. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சில பேர் 50 வருஷம் ஆனாலும் வசனத்தின்படி வாழுகிற அனுபவம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க இன்னுமே வளராத, எழுந்து நடக்காத அனுபவத்துல இருப்பாங்க. அல்லேலூயா! ஆனா அந்த குதிரை பாருங்க, பிறந்த உடனேயே எழுந்து அது நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பிக்கிறது. அப்படி நடக்கிறதுனால, ஓடுறதுனால சத்துரு ஏதாவது துஷ்ட மிருகங்கள் அதை சாப்பிடணும்னு வரும்போது அது உடனே என்ன பண்ணிடுது? குட்டியா இருந்தாலும் ஓடி போயிடுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே நம்ம இப்படி படிக்கிறோம். அப்போஸ்தலர் 22 16 17 படிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்து போதும். இங்க பவுலை பற்றி சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் எழுந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து ஆண்டவருக்காக சேவை செய்ய பவுல் புறப்படுகிறார். அல்லேலூயா! ஆண்டவருக்காக சேவை செய்யறதுக்கு பவுல் என்ன செய்யறாரு? புறப்பட்டு போறார். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இயேசுவுக்காக ஒண்ணுமே செய்யல. இவங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல. 4 பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும் இல்லை, ஆத்மாதாயம் செய்யல, சபையில எந்த பொறுப்பு ஊழியத்தையும் செய்யல. இப்படிப்பட்ட நிலையிலேயே நிறைய பேர் வாழ்ந்து குழந்தையாவே மாண்டு போகிற அநேக கிறிஸ்தவர்கள் சபைகளிலே பெருகிவிட்டார்கள். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நம்ம ஆண்டவருக்குள்ள பிறந்த நாள்ல இருந்து ஆண்டவருக்காக எழுந்து நடந்து வளருகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா! அல்லேலூயா! 10 வருஷம் ஆனாலும் ஜெபிக்க தெரியல, வேதம் தெரியல, சத்தியம் தெரியல, வசனம் தெரியல, ஆண்டவருக்காக எதையாவது ஒரு பொறுப்பு ஊழியத்தை செய்யறதுக்கு தெரியல. இப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. நல்லா கவனிக்கணும். அனுதினமும் ஆண்டவருக்குள்ள வளருகிற அனுபவம் நமக்கு இருக்கு. நீங்களும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வளரணும். அப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? குதிரையினுடைய குணாதிசயம் 1, அது ஒரே சுவாசம் உடையதா இருக்கும். நாமும் ஒரே வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்றவங்களா இருக்கும். 2வது, புரியல, அது நின்றுட்டே என்ன செய்யும்? அப்போ நமக்குள்ள ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, விழிப்புள்ள வாழ்க்கை. மரித்தவர்களிடத்துல தூங்குறது இல்லை, தூங்குற வாழ்க்கை இல்லை, விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா! 3வது, நல்ல செவித்திறன் உள்ளது. எஜமானுடைய சத்தத்தை உடனே கேட்டு அதன்படி செய்கிற, உண்மையாய் கேட்கிற, கவனமாய் கேட்கிற ஒரு செவி இந்த குதிரை கொண்டு.
நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். அப்படி கேட்டா எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் அவர் என்ன செய்ய மாட்டார், வரப்பண்ணார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாலாவது, நல்ல பார்வை, ஆவிக்குரிய பார்வை உங்களுக்கு எனக்கு தேவை. நல்ல ஆவிக்குரிய பார்வை உடையவர்களாக நீங்கள், விசுவாச பார்வை உடையவங்களா, தேவ மனிதன் உடைய பார்வை உடையவங்களா, பிரச்சனை இல்லை, பிரச்சனையை காட்டிலும் பெரியவராயிருக்கிற ஆண்டவரை பார்க்கிற பார்வை உடையவங்களா இருக்கணும். அஞ்சாவது, அது உடனே செயல்படுகிற, சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை உடனே பிராக்டிஸ் பண்ற, உடனே வாழ்க்கையில கை கொள்ளுகிற ஒரு அனுபவம், கீழ்ப்படுகிற அனுபவம் இந்த குதிரைக்கு உண்டு. ஆறாவது, அது வளருகிற ஒரு அனுபவம், உடனே வளர்ச்சி, பிறந்ததிலிருந்தே வளர்ச்சி ஆரம்பிச்சிடும். அது எழுந்து நடக்க ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்களும் நானும் இயேசுக்காக நம்ம ஓடணும், இயேசுக்காக நம்ம வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், பயன்படுகிற பாத்திரங்களா மாறணும். அப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கணும். ஆமே. ஏழாவது, இந்த குதிரைக்கு சிறந்த ஞானம் குதிரைக்கு உண்டு. எல்லா மிருகத்தை காட்டிலும் அந்த குதிரைக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு ஞானமுள்ள ஒரு மிருகம், நல்ல அறிவு புத்தி கூர்மை உள்ள ஒரு மிருகம். இப்ப நீங்களும் நானும் ஞானமுள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம, தேவனுடைய யுத்த வீரர், யுத்த குதிரையா இருக்கிற நாம ஞானமுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்க படிக்கும்போது அங்கே இப்படி சொல்லுவார் பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதம் ஒரு பேதைய என்னவாக்குது. அப்போ குதிரையினுடைய சுபாவம் என்ன, ஞானம். யுத்தத்துல குதிரை ரொம்ப ஞானமா செயல்படும். அது ஞானமா இருக்கிறதுனாலதான் தனக்கு விரோதமாய் வருகிற தாக்குதல்கள்ல இருந்து அந்த குதிரை தப்பித்துக் கொள்ளும். அப்போ நீங்களும் நானும் யுத்த குதிரையா இருக்கணும்னா உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? கிறிஸ்துவர்களாகிய நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அப்போ இந்த ஞானம் நாம் எப்படி பெற்றுக்கொள்றது? தேவனுடைய ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது? தேவனுடைய வேதத்தை நம்ம படிக்கணும். வசனம் சொல்லுது, 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், அந்த தேவனுடைய வேதம், அவருடைய சாட்சிகள், அவருடைய வசனங்கள் வேதையை என்னவாகுது சொல்லுங்க, என்னவாகுது? ஏன் நம்ம வேதத்தை படிங்க, சத்தியத்தை படிங்க, தேவ வசனத்தை படிங்க. ஏன்? ஒருவேளை நம்ம பேதையா இருந்தாலும் இந்த வார்த்தை நம்மளை ஞானியாய் மாற்றும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம், ஆண்டுடைய வசனத்தை என்ன பண்ணு, படி. நீ நிறைய பெற்றோர் அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. இந்த வேதத்தை உங்க பிள்ளை படிச்சா அந்த பிள்ளை தேவனுடைய ஞானம் உள்ள பிள்ளையா விளங்கும். எந்த பிள்ளை வேதத்தை படிக்காம, எந்த பெற்றோர் பிள்ளைக்கு வேதத்தை படிக்க கற்றுக் கொடுக்காம மற்றதை செய்ய வைக்கிறாங்களோ அந்த பிள்ளைக்கு என்ன இருக்காது? ஞானம் இருக்காது. அப்போ நீங்களும் நானும் வேதத்தை படிக்க 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 ஞானம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த வேதம் பேதையை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குதிரை என்பது ஒரு ஞானமுள்ள ஒரு மிருகம். அதனாலதான் யுத்தத்துல அது ஜெயிக்கிறது. இப்போ நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டத்துல யுத்தத்துல ஜெயிக்கணும்னா, நல்ல ஜெயிக்கிற ஒரு யுத்த குதிரையா இருக்கணும்னா ஞானம் நமக்கு அவசியம். அந்த ஞானத்தை, வேதத்தை படிச்சு 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 ஞானத்தை என்ன செய்யணும்? நம்ம பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. 8வது, இந்த குதிரை நல்லா எல்லாரோடையும் பழகக்கூடிய சோசியல் அனிமல், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது சமூக மிருகம். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா மனிதர்களோடையும் அன்பா பழகும். இன்னொரு குதிரையோட அது என்ன செய்யுங்க? அன்பா பழகும். எல்லா மிருகத்துக்கும் கொம்பு இருக்கு. குதிரைக்கு கொம்பு இருக்கா? கொம்பு வச்ச குதிரையை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கற்பனையில வேணா இருக்கு, யூனிகார்ன் அப்படின்னு ஒரு கொம்பு வச்ச மாதிரி. அது கற்பனை கதாபாத்திரம். ஆனா எந்த குதிரைக்கும் என்ன கிடையாது? கொம்பு கிடையாது. ஏன்னா அது தன் சக குதிரையோட என்னைக்குமே மல்லுக்கு நிக்காது.
இந்த ஆடு நிற்கும் சண்டைக்கு. ஆடு என்ன பண்ணும்? 2 கொம்பு இருக்குதுன்னு என்ன பண்ணும்? போற வர ஆட்டெல்லாம் என்ன பண்ணும்? சண்டைக்கு கூப்பிடும். போற வர ஆட்டெல்லாம் என்ன பண்ணும்? சண்டைக்கு கூப்பிடும். இந்த கொம்பு வச்ச மிருகமெல்லாம் பாருங்க சும்மாவே இருக்காது. சும்மா போனாலும் வம்பு இழுக்கும் சண்டைக்கு. அது யாரையாவது வம்புக்கு இழுத்து என்ன பண்ணும்? முட்டும். 2 முட்டி சண்டை போடும். ஆனா இந்த குதிரை என்னைக்காவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அது குதிரையோடையும் அன்பா பழகுது, மனுஷனோடையும் பழகுது. அதனாலதான் மனுஷன் எல்லா மிருகத்தை காட்டிலும் குதிரையை தனக்கு வச்சிருக்கிறான். ஆமே. அப்போ இந்த குதிரை கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் யாவரோடும், என்ன வசனம் அப்படிதான் சொல்லுது, யாவரோடும் சொல்லுங்க, யாவரோடும் சமாதானம். அல்லேலூயா. இந்த குதிரை யுத்தத்துல ரதம் இருக்கும். ரதத்துல 4 குதிரையை பூட்டியிருப்பான், இல்ல 6 குதிரையை பூட்டியிருப்பான், இல்ல 12 குதிரை பூட்டின ரதம். ஒன்னா குதிரையை ஒரே ரதத்துல பூட்டி அந்த ரதத்து மேல ராஜாவோ யுத்த வீரனோ வில் வீரனோ ரதத்துல போவான். யுத்தத்துல இந்த 4 குதிரையும் ஒரே வேகத்துல ஒரே மாதிரி போவோம். ஒரே மாதிரி என்ன செய்யும்? போவோம். அதனாலதான் ரதத்துல போய் யுத்தத்தை ஜெயிச்சு வர்றான். அப்போ பாருங்க, அந்த குதிரைக்கு தன்னோட மற்றவர்களோடு இணைஞ்சு செயலாற்றுகிற ஒரு ஐக்கியம், ஒரு மனதின் ஆவி எதுக்கு இருக்கு? குதிரைக்கு இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து வேற சொல்றார், உங்களை நான் யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக என்ன செய்வேன்? மாத்துவேன். நம்ம பாருங்க, இந்த குதிரையை மேல் போல நம்ம மனுஷன்னு சொல்றோம். நமக்குள்ள எவ்வளவு பிரிவினை, எவ்வளவு சண்டை, எவ்வளவு நமக்குள்ள வேற்றுமை, ஒருத்தருடைய அன்பா பழகிற எண்ணமே இருக்க. சில பேருக்கு வரோம், அவங்க எங்க போனாலும் கலவரத்தை என்ன பண்ணிடுவாங்க? உண்டாகிடுவாங்க. அன்பா ஐக்கியத்தை உருவாக்குறதே அது சிலருக்கு கிடைச்ச விசேஷ வரம். ஒரு 2 பேர் ஒன்னா இருந்தா ஒருத்தர் அங்க போனாருன்னா அந்த 2 பேர் என்ன ஆயிடுவாங்க? பிரச்சனை ஆயிடுவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன விரும்புறாரு? ஐக்கியமா செயல்படுகிறார். அல்லேலூயா. 2 பேர் சேர்ந்தா எத்தனை பேரை துரத்த முடியும்? பைபிள் வசன கணக்குப்படி 10,000 பேர். ஐக்கியத்தில் இருக்கிற வலிமை. இன்னைக்கு நமக்கு விரோதமா யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம ஐக்கியப்பட வேண்டும். அந்த ஐக்கியத்தை முதல்ல கர்த்தர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? தம்முடைய மந்தையில எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்து சபைக்கு வர்ற நமக்கு, நம்ம சபையில இருக்கிற எல்லாரையும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குதா? நம்ம எல்லாரோடையும் அன்பா பழகிறோமா? எல்லாரோடையும் நம்ம ஒரு சகோதரத்துவமா நம்ம பழகிறோமா? சபையில் இருக்கிற எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக, நமக்கு நல்ல அறிமுகமானவர்களாக, நம்முடைய நல்ல கெட்ட விஷயங்கள்ல அவங்கள நம்ம இன்வைட் பண்ற நிலையில நம்ம அவங்களோட இருக்கிறோமா? சொல்லுங்கம்மா. நமக்குன்னு ஒரு 4 பேர் வச்சிருப்போம். அதுவும் நம்ம சில ஒரு யோசனையில வச்சிருப்போம். அவங்களோட பழகுவோம், அவங்களோட பேசுவோம், அவங்கள மட்டும் விசாரிப்போம், அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா போவோம். ஆனா மற்றவங்கள நமக்கு யாருக்குமே தெரியாது. இல்ல பிரியமானவர்களே, இந்த குதிரையினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? இந்த குதிரைய நீங்க இந்த லாயத்துல கட்டி வச்சிட்டீங்கன்னா, ஒரு 10 குதிரை இருக்குன்னு வச்சுங்க, 9 குதிரை அது 9 குதிரை ஓய்வு எடுக்கும். எப்பவுமே ஒரு குதிரை மட்டும் நின்றுகிட்டே இருக்கும். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மிருக ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இந்த குதிரை என்ன செய்யுமா, ஒரு குதிரை மற்ற குதிரைய பாதுகாப்புக்கு இது என்ன செய்யுமா? நிக்குமா. அப்படி ஒரு எல்லாரோடையும் பழகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குதிரை தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் யுத்தத்துல சிறந்த குதிரையா மாத்துவேன். அப்போ எல்லாரோடையும் ஐக்கியம், இணைந்து செயலாற்றுகிற ஒரு பண்பு, இப்படிப்பட்ட ஒரு குதிரையா கர்த்தர் நம்ம மாற்ற விரும்புறார். கடைசி 2 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். குதிரையினுடைய 9வது ஒரு குணாதிசயம், நீதிமொழிகள் 30:30 படிச்சீங்கன்னா அங்க சாலமோன் ஞானி இந்த குதிரையினுடைய ஒரு குணாதிசயத்தை சொல்றார். அது என்னவா? அது யாவன
மிருகங்களில் சௌரியமானதும் மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் போர் குதிரை. போதும். இங்க போர் குதிரையை பத்தி சொல்றார், யுத்த குதிரையை பத்தி சொல்றார். இந்த குதிரையினுடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா, யுத்தத்துல போச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு அங்க யுத்தத்துல பயங்கரமான சூழ்நிலை நடந்தாலும் இந்த யுத்த குதிரை ஒரு நாள் என்ன செய்யாதான், பின்னடையாது, ஒரு நாள் பின்வாங்காது. எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தாலும் இந்த குதிரை முன்னோக்கி போகும். கையை தட்டி கத்திரை சோதரம் பண்ணுவோம். இந்த யுத்த குதிரையினுடைய குணாதிசயம் பின் வாங்காது. எல்லாரும் சொல்லுங்க. குதிரை என்ன செய்யாது? யுத்தத்துக்கு போயிடுச்சுன்னா ஒண்ணு யுத்தத்துல ஜெயிக்கும், இல்லைன்னா யுத்தத்துல மடியும். ஆனா ஒரு நாளும் பின் வாங்காது. ஆபத்தை கண்டு, சத்துருடைய கை ஓங்குதலை கண்டு இது பின் வாங்காது. கடைசி மூச்சு வரைக்கும் போராடி முன்னேறி செல்லும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த போர் குதிரையை போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில முன்னோக்கி போகணுமே தவிர பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போயிருக்கிறாங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, விட்டு வந்த பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க, விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, காலை நேரத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். யுத்த குதிரை ஒரு நாளும் பின்வாங்காது. கர்த்தர் உங்களை என்னையும் பின்வாங்காத யுத்த குதிரையா மாற்ற விரும்புறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொன்னார். பிலிப்பியர் 3 அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. 12ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து அவர் சொல்றாரு, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவையை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு இடம் இல்லை. கர்த்தர் என்னை அழைத்த அழைப்புக்கு நேராக நான் முன்னோக்கி போகிறவனாயிருப்பேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல, ஆண்டவரே ஒரு நாள் நான் பின்வாங்கி போக மாட்டேன்ப்பா, பின்மாற்றத்துக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு முன்னாடி நீங்க, என் இலக்காகிய நீங்க இருக்கிறீங்க, உம்மை நோக்கி நான் தொடர்ந்து முன்னேறுவேன். அல்லேலூயா. ஒரு போர் குதிரையை போல பின்னடையாமல் தொடர்ந்து நான் முன்னேறுவேன். எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் சொல்ல விரும்புறீங்க? கடைசியா 10ஆவதா குதிரையினுடைய குணாதிசயம் நீதிமொழிகள் 30:29 படிச்சீங்கன்னா அங்கே எப்படி படிக்கிறோம்? நீதிமொழிகள் 30:29 வினோதமாய் அடி வைத்து நடக்கிற வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னியடையாததுமாகிய சிங்கமும் போர் குதிரை. 2வது குணாதிசய நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்றாரு, இந்த போர் குதிரை எப்படி நடக்குமா? எல்லா மிருகம் நடக்கிற மாதிரி நடக்காது, எல்லா மிருகமும் இருக்கிற மாதிரி இருக்காது. இது வித்தியாசமாய் வினோதமாய் நடக்கிற நடை உள்ள ஒரு மிருகம், வினோத நடை உள்ள மிருகம். அல்லேலூயா. இந்த குதிரை நடக்கிற நடையே வினோதங்க, அது வித்தியாசங்க. அது எல்லார போலையும் எல்லா மிருகத்தை போலையும் அது நடக்காது. அது வினோதமாய் அடி வைத்து நடக்கும். அப்படிதான் போட்டிருக்கு. குதிரை எப்படி நடக்குமா? வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவை. இது எதை காட்டுது தெரியுமா? உலகத்தோடு ஒத்து வாழ்ற வாழ்க்கை அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை காட்டுகிறது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் உங்களை என்னையும் எப்படி மாத்துறாரு? மந்தைய யுத்த குதிரையா மாத்துறாரு. அப்போ யுத்த குதிரையா நம்ம மாறணும்னா நீங்களும் நானும் சாட்சி உள்ள பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும். உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்க நமக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்துல இருக்கிற மக்கள் மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். உலக மக்கள் அவங்க வேற மாதிரி உடுத்துவாங்க, வேற மாதிரி நடப்பாங்க, வேற மாதிரி வாழ்வாங்க. ஆனா நாம் அப்படி கிடையாது, அவங்கள போல இல்லை. நாம் தேவன் சொல்லுகிற பிரகாரமாய் வாழ்கிறவர்கள், சாட்சி உள்ளவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. அதைத்தான் யுத்த குதிரையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த யுத்த குதிரையாக என்ன செய்வேன்? நிறுத்துவேன். நீங்களும் நானும் சிறந்த யுத்த குதிரையா கர்த்தர் மாத்த விரும்புறார். சிதறி ஓடுகிற மந்தை அல்ல, கர்த்தர் நம்ம யுத்த குதிரையா மாத்துறார். எத்தனை பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், அவமானம், நிந்தை, பாடுகள், வறுமைகள் இதெல்லாம் வந்தாலும் எதிர்த்து போராடுகிற, ஜெயம் எடுக்கிற ஒரு யுத்த குதிரையா உங்களை என்னையும் கர்த்தர் மாத்த விரும்புறார். நீங்களும் நானும் மாறணும்னா அந்த குதிரைக்கு இருக்கிற 10 சுபாவங்களை நான் உங்களோட சொன்னேன். 1, ஒரே சுவாசம். 2, விழிப்புள்ள வாழ்க்கை, நல்ல செவித்திறன், நல்ல ஆவிக்குரிய பார்வை, விசுவாச பார்வை. 5, உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு தாமதிக்காமல் உடனே கீழ்ப்படுகிற அனுபவம், வளருகிற அனுபவம். அல்லேலூயா. ஞானம், வேத வசனத்தை படித்து ஞானம், எல்லாரோடு ஐக்கியப்படுகிற, ஒருமனப்படுகிற, ஐக்கியத்தை பேணுகிற ஒரு அனுபவம். ஒரு நாளும் பின்வாங்காத சுபாவம், வினோதமாய் அடி வைத்து நடக்கிற பிரித்தெடுக்கப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவரால யாரையும் எப்படியும் மாற்ற அவரால் முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண மந்தை, ஒரு சாதாரண எந்த திறமையும் அற்ற ஒரு மந்தை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வசனம் என்ன சொல்லு தெரியுமா? சாதாரண மந்தையை தான் யுத்த குதிரையா கர்த்தர் மாத்துறாரு. இந்த மாற்றத்தை யாரால செய்ய முடியும்? இந்த மாற்றத்தை யாரால செய்ய முடியும்? கர்த்தரால முடியும். கர்த்தரால மாத்திரமே மாற்றத்தை, மறுரூபத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர முடியும். சாதாரணதை அசாதாரணமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நான் ஒரு சாதாரண ஆளு, என்னால இதை எப்படி செய்ய முடியும்? எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு ஒரு பின்புலம் இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை, எனக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சாதாரண மந்தையை யுத்த குதிரையாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருப்பாரானால் உங்களையும், சாதாரணமாய் இருக்கிற உங்களையும் அசாதாரணமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சவுலை பவுலாய் மாற்ற அவரால் முடியுமானால் உங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்றத்தை, மறுரூபத்தை கொண்டு வருகிற ஆண்டவர் மேல உங்க விசுவாசத்தை வச்சு, ஆண்டவரே என்ன நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், என்னை யுத்தத்தில் சிறந்த குதிரையா என்னை மாத்தும், என்னை அசாதாரணமான ஆளா மாத்த ஆண்டவரே. உலகம் என்ன ஒரு சாதாரண ஆளா பாக்குது, ஆனா நீங்க என்ன அசாதாரணமான ஆளா மாற்ற முடியும். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆளாக என்னை மாற்ற முடியும் என்று ஆண்டோடைய சமூகத்துல விசுவாசத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.